இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேங்க்ரப்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சால்வன்சி, இது ரெண்டுத்தையும் போட்டு நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. அதனால் அது என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இன்சால்வன்சி பற்றி அதிகமாக சொல்கிறோம்னா, இது வரைக்கும் நம்ம இன்சால்வன்சியை பற்றி ரொம்ப பதிவில் போடல, ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹாரஸ்மெண்ட்டை பற்றி தான் போட்டிருக்கோம். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஓரளவுக்கு அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி இருப்பாங்க. ஏன்னா நம்ம சொல்கிற தைரியம் நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் நீங்கள் சொல்கிறதுனால இப்போ தைரியமாக என்னால் பேச முடியுது, நம்மளோட கடமை என்னென்னு தெரியும், அவங்களோட கடமை என்னென்னு நம்ம சொல்லி புரிய வைக்கிறோம் அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷம். அது கமெண்டில் பார்த்தேன். அதே மாதிரி பேங்க்ரப்சினா என்ன, மஞ்சள் நோட்டீஸு, இது இன்சால்வன்சினா என்னங்கிறாங்க. அதாவது கடன் வந்து பார்த்திங்கன்னா வாங்குற நபர்களை பொறுத்து இருக்குது. நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் பீப்புள், நடுத்தர மக்கள், இவங்களுக்கு மட்டும்தான் ஒரு கன்சல்டன்சி மாதிரியாகவும் நீங்கள் வந்து ஒரு ஆலோசனை வழங்கும் மையமாகவும் இருக்குது. ஆனால் இதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ்க்கு லோன் வாங்குறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் வைக்கிறதுக்கு முதலீடு போட்டு இந்த ஜாயின்ட் டைரக்டர்லாம் போட்டு பண்ணுறாங்க இல்லையா, பார்ட்னர்ஷிப் ஆக்டில் போட்டு பண்ணுற பெரிய முதலீடுகள், அவங்க வர்றதெல்லாம் நம்மளோட உதவி அவங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 கோடிக்கு மேலே உள்ள எந்த ஒரு விஷயமும் சரி அவங்களுக்கு இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016 ஆக்ட் மூலமாக போயிடும். இந்த சட்டத்தை பற்றி என்னன்னாக்கா இது தனி. ஏன்னா அதில் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா ஒரு கம்பெனியில் நஷ்டம் வந்துடுது அப்படின்னாக்கா இந்த ஜாயின்ட் டைரக்டரோட பங்கு என்ன, அவங்க வந்து என்ன சொத்துகள் இருக்குது, என்னென்ன வந்து கோலாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த சொத்தை வந்து பிறப்படி வந்து லிக்விடேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஆரம்பித்தாங்கனாக்கா ஒரு அஃபிஷியல் லிக்விடேட்டர் நியமிப்பாங்க, சொத்துக்களை கலைச்சி அந்த நிறுவனத்தை கலைச்சிருவாங்க. அது வந்து பார்த்திங்கனாக்கா NCLT போயிடும், அதாவது நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபுனல்னு ஒன்று இருக்குது, தீர்ப்பாயம், அதுக்கு போயிடும். சும்மா அந்த டாபிக் போக வேண்டாம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த சட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இதுக்கு சொன்னோம்னா ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்ன விஷயங்கள் சொல்லணும். அதாவது நம்மளோட பார்த்திங்கன்னா வெள்ளையர்கள் காலத்தில் இன்னும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் 1908 தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சட்டம் பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கிற இந்த சட்டம் இருந்தது அதுக்கு முன்னாடி. அப்போ தான் இங்கே வந்து ஒரு காலனி நாடாக இந்தியா இருந்ததுனால அந்த சட்டத்தை கொண்டு வந்து இங்கே புகுத்துனாங்க. அதுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா, முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 3 மாகாணங்கள் தேவைப்பட்டது அவங்களுக்கு. பார்த்திங்கன்னா பாம்பே பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி, கல்கத்தா பிரசிடென்சி, இது 3 தான் ஒரு பெரிய மாகாணமாக இருந்தது.